வணக்கம். பசித்தவனுக்கு சோறு என்கின்ற வாக்கியம் ரிக்வேதத்தில் காணப்படுகிறது. The food is for the hungry, says ரிக்வேதா. பசித்தவனுக்கு சோறிடத்தானே பயிரையும் நம்மையும் படைத்தான். நாம உண்பதற்காக மட்டுமல்ல, பசித்தவனுக்கு சோறிடத்தானே பயிரையும் நம்மையும் படைத்தான். வசிப்பவருக்கு வாழ்வளிக்கத்தான் வாசலில் வந்து நின்றான். சரியா? வசிப்பவருக்கு வாழ்வளிக்கத்தான் வாசலில் வந்து நின்றான். அளிப்பதனாலே வயிறுகள் குளிரும், அதனால் நம் உயிர் விரியும். அளிப்பதனாலே வயிறுகள் குளிரும், அதனால் நம் உயிர் விரியும். அளிப்பதே பெறுவது என்பதை அறிந்த பணிவில் ஆன்மா உயரும். அளிப்பதே பெறுவது என்பதை அறிந்த பணிவில் ஆன்மா உயரும். The so-called giver is the real receiver. That is what Sanatana Dharma teaches us. அதுதான் சொல்லுகிறோம். நீங்க பழக்கடை தியாகராஜனுடைய கதை ரொம்ப சுவாரஸ்யமானது. கங்கை கொண்ட சோழபுரம் உங்களுக்கு தெரியும். ராஜேந்திர சோழன் கட்டி வைத்த கோவில், அற்புதமான திருக்கோவில், மிக மிக முக்கியமான சிவத்தலங்களில் கங்கை கொண்ட சோழபுரமும் ஒன்று. அங்கே அன்னாபிஷேகம் நடப்பது உங்களுக்கு தெரியும். ஒரு முறை அன்னாபிஷேக கமிட்டியை நிறுவி அதை நல்லபடி நடத்த வேண்டும் என்பதற்காக தானே தலைமை தாங்கி முன்னிருந்து கமிட்டியெல்லாம் ஃபார்ம் பண்ணி யார் யார் என்னென்ன பொறுப்பில் இருக்கும் என்பதையெல்லாம் மகா சுவாமிகள் நிர்ணயம் செய்கிறார். அதன்படி தியாகராஜனும் இருக்கிறார். அப்போ என்ன ஆகிறது, ஆந்திராவிலிருந்து ராகவேந்திர ராவ் என்கின்ற அன்பர் நல்ல உயர்தர அரிசி, ஒரு 108 மூட்டை அரிசி அனுப்பிச்சு இது அன்னாபிஷேகத்துக்கு வச்சுக்குங்க அப்படிங்கிறார். இந்த செய்தியை அன்பர் மகா சுவாமிகளிடம் சொல்லுகிறார். இது மாதிரி வந்திருக்கிறது, அன்னாபிஷேகத்துக்காக அவர் அனுப்பியிருக்கிறார். அதுக்கு என்ன ரியாக்ஷன் பாருங்க மகா சுவாமிகள்கிட்ட. ஒரு பிடி ஆனாலும் பலரிடம் இருந்து வாங்க வேண்டும் அப்படிங்கிறார். ஊர் கூடி தேரிழுத்தல் தான் அவருடைய கொள்கை. ஒரு பிடி ஆனாலும் பலரிடமிருந்து வாங்க வேண்டும். நிறைய பேர் பங்கு கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கணும். அப்பதான் சென்ஸ் ஆஃப் பார்ட்டிசிபேஷன் இருக்கும். ஸ்கோப் ஃபார் ஏர்னிங் புண்ணியம் ரெண்டும் இருக்கும். சென்ஸ் ஆஃப் பார்ட்டிசிபேஷன் அண்ட் ஸ்கோப் ஃபார் ஏர்னிங் மெரிட் ஆர் புண்ணியா ரெண்டும் இருக்கும் இல்லையா? அதனால பலரும் பங்கு கொள்ள வேண்டும் என்று நினைத்தேன். சரி, பரவாயில்ல, இந்த முறை அவர் அனுப்பிய அரிசியை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாரு. ஆனால் அந்த 108 மூட்டை அரிசி அதை பயன்படுத்தி சுவாமிக்கு அந்த மிகப்பெரிய லிங்கத்துக்கு அன்னாபிஷேகம் செய்து அப்புறம் அது அன்னதானம் செய்கிறோம். இதுதான் ரொம்ப முக்கியம். அதுல மீதி 32 மூட்டை மீந்து போச்சான். அது என்ன செய்யறது அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொன்னாரு, எவ்வளவு பயன்படுத்தப்பட்டதோ அதுதான் அன்னாபிஷேகத்துக்கான அரிசி. அதுல பயன்படாத அரிசி நம்ம வச்சுக்க கூடாதுன்றாரு. அதை வித்துட்டு காசு அவருக்கு அனுப்புன்றார். ஒரு 20,000 சொச்ச ரூபாய் அதை வித்து 20,000 சொச்ச ரூபாய் வந்தது. அது ராகவேந்திர ராவ் அவர்களுக்கு திருப்ப அனுப்பப்பட்டதாக நாம் அறிகிறோம். இதுல எப்படி இருக்கு பாருங்க அவருடைய நிர்வாகத்திறன், the degree of civility, appropriateness and perfection in deals எப்படி இருக்கு பாருங்க. அவ்வளவு அழகா இருக்கு. அவ்வளவு நாசுக்கு நர்விஸ், நாகரிகத்தினுடைய உச்சம் அப்படி இருக்கு. 108 மூட்டை வந்தது, அதுல இவ்வளவுதான் பயன்பட்டது, 32 பாக்கி இருக்குன்னா அதை விற்று அந்த காசு கொடுத்தவருக்கு திருப்பி போயிடணுமே தவிர அதை நம்ம வைத்துக் கொள்ள கூடாது அப்படின்றத சுட்டி காட்டுகிறார். ஒரு கதை சொல்றார் அவர். கர்ணன் வலது கை கொடுப்பதை இடது கை எறியாமல் தந்தவன் கர்ண வீரன்லாம் பாட்டெல்லாம் பாடுறோம். தான வீருடு கர்ணுடு அப்படின்னு ஆந்திரால சொல்லுவாங்க. எல்லாம் வாஸ்தவம். ஒரு சின்ன சுவாரஸ்யமா ஒரு கதை சொல்றார். கர்ணன் சொர்க்கத்துக்கு போனா, மேல் உலகத்துக்கு போனா, அங்கே அவருக்கு சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா சாப்பாடே கிடைக்கலையா. பசிக்குது, எனக்கு ஏதாவது கொண்டு வாங்கன்னா ஒரு தட்டுல முத்து கொண்டு வராங்களாம், இன்னொரு தட்டுல பவளம் கொண்டு வராங்களாம், இன்னொரு தட்டுல தங்கம் வைக்கிறாங்களாம், இன்னொரு தட்டுல வெள்ளி துகள்கள் வைக்கிறாங்களாம். இப்படி வைடூரியங்கள், ரத்தனங்கள், இப்படியே நல்ல விலை மதிக்க முடியாத பொருட்கள், உலோகங்கள், இதெல்லாம் கர்ணனுக்கு படைச்சு சாப்பிடுங்கிறாங்க. இது எப்படி ஒருத்தன் சாப்பிடும், இது ஏன் அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறான். அப்போ அங்க இருக்கக்கூடிய தேவதை சொல்லுகிறத, ஏன் எனக்கு பசிக்கிறது சாப்பாடு கேட்டான். இல்ல சொர்க்கத்துலதான் இருக்க, ஆனா உனக்கு ஏன் அன்னம் கிடைக்கலன்னா நீ எல்லாம் தானம் செய்த, ஆனா நீ அன்னதானம் செய்யவில்லை, அதனால்தான் பிடிக்கிறான். அன்னதானம் செய்ய வேண்டும். அன்னதானம் செய்தால்தான் இந்த புண்ணியம் உனக்கு கிடைக்கும் என்கிறார்கள்.
நீங்க பாருங்க, ரொம்ப பேசிக்கில் தான் அல்டிமேட் இருக்கு இல்லையா? ரொம்ப எலிமெண்ட்ரி திங்ஸ்ல ஆல்பபெட்ல கோட்டை விட்டோம்னா அல்டிமேட்டை அடைய முடியாது. இது நம்ம கொஞ்சம் கரெக்டாக வச்சுக்கலாம். காக்காக்கி சாதம் வைக்கிறது, இதை மறக்காம செய்யணும். ஒரு திவசம்னா பிண்டம் வைக்கிறது, ஒரு அமாவாசை தர்ப்பணம்னா எள்ளும் தண்ணீரும் இறக்கிறது. யாராவது ஒருத்தருக்கு ஒரு பிச்சை கொடுத்து மனசார பணிவோடு சாப்பிட கொடுத்துட்டு அப்புறம் சாப்பிட்றது, இதெல்லாம் பேசிக் ஸ்டெப்ஸ். இதை செய்யறதுக்கு ஏதாவது மந்திரம் தெரியணுமா, தந்திரம் தெரியணுமா, இதான் பூஜை புனஸ்காரம் தேவை, இது எல்லாரும் செய்யலாம். இதை செய்யாமல் புண்ணிய பலன்களை பெற முடியாது என்பது எத்தனை முறை சுட்டி காட்டிருக்கிறார். எத்தனை பரிகாரம் கேட்டு வந்தவங்களுக்குலாம் பசுவுக்கு அகத்திக்கிற கொடுன்றாரு, காக்காக்கி சாதம் போடுங்கிறாரு, பிச்சைக்காரனுக்கு ஒழுங்காக சாதம் போடுங்கிறாரு, வேலைக்காரங்களை வெய்யாத அவங்கள்ட்ட பிரியமா இருங்கிறாரு, அதிதிக்கு போஜனம் போஜனத்தை கொடுன்றாரு. மீண்டும் மீண்டும் இந்த ரொம்ப சிம்பிள் ஸ்டெப்ஸ் இதா இருக்கு. நமக்கு இந்த சிம்பிள் ஸ்டெப்ஸை கோட்டை விட்டு ஏதாவது அலங்காரமா நம்ம தேடுகிறோம். அதனால தான் தேடுகிறோம், தேடிக்கொண்டே இருக்கிறோம், வாடுகிறோம், வதங்கி போகிறோம். திரும்ப அவரிடமே ஓடுகிறோம். மீண்டும் மீண்டும் அவர் அதே தான் சொல்றாரு. திரும்ப காக்காக்கி சாதம் வை, அதிதிக்கு போஜனம் கொடு, பிச்சைக்காரனுக்கு சோறிடு, வேலைக்காரர்களிடம் பிரியமாக இரு, பித்திருக்களுக்கு அவர்களுடைய காரியத்தை ஒழுங்காக செய். இப்படிதான் இருக்கு. ஒருத்தருக்கு தீராத வயிற்று வலி, இவருடைய அன்பர் ஒருவர் அடியவர், தீராத வயிற்று வலி என்ன செய்தாலும் போதவில்லை. அப்ப சொல்ற அந்த வைஸ்வதேவம் அந்த ஹோமம் செய்து ஒரு விருந்தாளிக்கு சாப்பாடு, அன்னம், விருந்தாளிக்கு அன்னம் அளிக்க வேண்டும். சரின்னு செய்யறார். 2 நாட்களோ 3 நாட்களோ தெரியல. அது செய்த பிறகு அவருடைய வயிற்று வலி பூரணமாக குணமாகிறது. நன்றி சொல்வதற்காக மகாசாமிகளை பார்ப்பதற்கு அவர் மீண்டும் வருகிறார். சொல்லுகிறார், நீங்க சொன்னீங்க அது மாதிரி நான் வைஸ்வதேவம் பண்ணி அதிதிக்கு அன்னம் அளித்தேன், இப்போ என்னோட வயிறு சரியா போச்சு. ஒரு காரியம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கிறேன். என்ன முடிஞ்சா ஒரு 100 பேருக்கு இல்ல 1000 பேருக்கு